சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இந்த தீபாவளி கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. தமிழ் வந்து வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு அங்க ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு ஒரு பக்கம் காலேஜுக்கும் போறாங்க. காலேஜ்ல வந்து வழக்கம் போல ஜெனி வந்து அழுகுறாங்க. தமிழு, இன்னும் தமிழு, நான் சக்தியை கல்யாணம் பண்ணி ஆகணும் தமிழு. ஏதாவது உனக்கு தெரிஞ்சா சொல்லு தமிழு. இதுக்கு ஏதாவது வழி சொல்லு தமிழு அப்படின்னு சொல்லவும், தமிழ் சொல்றாங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராத ஜெனி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஜெனிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி வந்து, மாமா, நான் போஸோட கல்யாணத்தை பற்றி பேசினனே, அதை பற்றி எதுவும் பேசுனீங்களா? அவங்க எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கவும், அப்பத்தான் வந்து, அடியே அதான் சொன்னா சொல்லுவான்ல ராஜாங்கம், எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி வந்து முந்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும், உடனே நம்ம ஈஸ்வரி சொல்லுது, அத்தை அது வந்து போஸோட கல்யாணம் இல்லைல்ல காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்கிருவான்ல. இனி ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இனிமே அமைஞ்ச வாழ்க்கையாவது அவனுக்கு நல்லா இருக்கணும்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்புறம் பார்த்தா இங்கே கரெக்டாக ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது. அமைச்சரையா, நாங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியா, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்கவும், இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாரு, ஈஸ்வரி நீ கேட்ட மாதிரியே அங்கே எம்எல்ஏ ஃபோன் பண்ணிட்டாப்ல. அவரே பொண்ணை கூட்டிகிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றாராம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிருவோம், எல்லாம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த வீடும் வந்துட்டு அப்படியே பரபரப்பாக்கிறது ஈஸ்வரி. ஆஹா, இது நல்ல சந்தர்ப்பம். போஸு, நீ நல்ல சட்டையாக மாற்றிட்டு நல்லா நீட்டாக இருடா, நானும் போயிட்டு சேலையெல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் மாற்றுறதுக்கு அப்படியே பரபரப்பாக இருக்குது. காலில் சக்கரத்தை கட்டிட்டு தெரியுது ஈஸ்வரி. இங்கிட்டு சித்ராவும், அம்மா நல்ல வேலைம்மா, எப்படியோ அவ சாதாரணமாக எடுத்த முடிவு நமக்கு சாதகமாயிருச்சு. இந்த மலரை வெட்டி விட்டதோட நம்ம போஸுக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தா அந்த சாவித்திரி வந்து, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். எம்எல்ஏயோட பொண்ணுக்கு மட்டும் போஸை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவ ஆட்டம் ரொம்ப தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா இனிமே என்னம்மா பண்ண முடியும்? இப்போ வெறும் நிச்சயம் தானே, நடக்கட்டும், கல்யாணத்துக்குள்ளே நமக்கு எதுவும் சிக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லி தாமரை வந்து சொல்லுது. ஆமாண்டி, இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம தனம் வர்றாங்க. அம்மாச்சி, என்னம்மாச்சி எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், அதை ஏண்டி கேட்குற? அந்த போஸ் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாண பேச்சு அடிபட்டுச்சுல, அதனால தான் பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் இங்கே வர்றாங்களாம் அப்படின்னு அப்பத்தான் சொல்லவும், தனம் வந்துட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க. மலர் என்னடி பண்ணுறா அப்படின்னு கேட்கவும், அக்கா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. வேகமாக தனம் போயிட்டு, அக்கா என்னக்கா நீங்கள் பாட்டில் அமைதியாக இருக்கீங்க? அங்கே இன்னைக்கு போஸ் அண்ணனுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் வர்றாங்களா கல்யாணம் பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே என்ன தனம், நல்லபடியாக கல்யாணம் பண்ணட்டும், எனக்கு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தடபுடலாம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க. கரெக்டாக எம்எல்ஏ வராரு. வந்துட்டு வாங்க எம்எல்ஏ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசை வரவேற்கிறாரு. கூடவே அவங்க பொண்ணும் வர்றாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பத்தான் வந்து மூஞ்சில ஆடலை, அவங்க ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி முகத்தில் சந்தோஷம் பூத்து குலுங்குது. அங்கே பொண்ணை பார்த்ததுமே, சித்ரா பாத்தியாடி பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கான்னு, இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி வலிஞ்சு வலிஞ்சு பேசுது. இதுதான் பொண்ணா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் எங்களோட ஒரே பொண்ணு இதுதான். உங்கள் பையன் எங்க அப்படின்னு கேட்கவும், போஸ் வர்றாப்புல, இதுதான் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் இப்போது ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் என் பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஈஸ்வரி கேட்குது. அந்த பொண்ணும் வந்துட்டு எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுது. போஸ் வந்து அந்த பொண்ணை பார்த்ததுமே அப்படியே வளைய ஆரம்பிச்சிடறான். அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்கிறான். சரி அப்புறம் என்ன, தட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது.
உடனே வந்துட்டு ராஜாங்க சொல்கிறாரு, என்ன ஈஸ்வரி அவசரம் அப்படின்னு கேட்கும்போது, மாமா எல்லாம் காலகாலத்தில் பண்ணிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லுது. அப்பத்தாவும் சொல்கிறாங்க, ஏண்டி பறக்கிற, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை பெரியவங்களா இருந்து நீங்கள் தான் அதெல்லாம் முன்னாடி பண்ணணும், நீங்கள் என்னடானா பொறு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி வந்து சண்டைக்கு வருது. அப்புறம் பார்த்தா சரி சரி ஈஸ்வரி ஆசைப்பட்ட மாதிரியே தட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறதுக்காக தட்டை மாற்ற போகிறாங்க. கரெக்டாக தமிழோட அப்பா வர்றாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி வந்து, யோ உனக்கு என்ன இங்கே வேலை, எதுக்கியா இப்போ நிப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, மாமா என்ன மாமா இதெல்லாம், இவனை எதுக்கு மாமா உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிர போகக்கூடாதியா, ஏன்னா உண்மையான விஷயத்த சொல்லி ஆகணும்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழோட அப்பா கத்துறாரு. சேது வந்துட்டு, யோ உனக்கு என்ன எங்கே வேலை, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு உங்களை எப்படி எங்கள் வீட்டு வாசப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழோட அப்பாவை அடிக்க போகிறாரு. அப்புறம் பார்த்தா இங்கே அப்பத்தான் சொல்கிறாங்க, அடே அடிக்காது எதுவும் பண்ணாதடா விடுடா, என்னதான் சொல்ல வரான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லும்போது தமிழோட அப்பா வீடியோ எடுத்து காட்டுறாரு. இங்கே பாருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா தமிழ் வந்து காட்டுக்குள்ளே போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தது, தமிழை போஸ் தலையில் அடிச்சது, இப்படி எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது, என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, சம்மந்தி நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், அப்போது எனக்கு நீங்கள் எங்கள் மேலே கொடுத்துருந்த கேஸுக்காக எனக்கு கையெழுத்து போட வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே உள்ள ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு, வனத்துறையினர்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி போலீஸ்கிட்ட இந்த வீடியோவை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அதில் பார்த்தா நம்ம தமிழ் இருந்தா, தமிழ் மருந்து எடுத்ததும் தமிழை யாரோ தலையில் அடிச்சது எல்லாமே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. அப்புறம் தமிழோட அப்பா வந்து, இருங்க சம்மதி நான் ஒரு முக்கியமான ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துறையரையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்களும், ஆமாம் சார் இது உண்மைதான், நாங்கள் காட்டு விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே சிசிடிவி கேமரா பொருத்தியிருக்கோம், அதில் இந்த காட்சிகள்லாம் பதிவாகி இருந்துச்சு, நாங்கள் இதை போலீஸ்கிட்ட சொல்லி நாங்கள் விசாரிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், அந்த சமயம் இவர் வந்தார், இதில் இருக்கிறது என் பொண்ணு தான் சொன்னார், அதனால தான் நாங்கள் சந்தேகத்தில் பேர் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து, மாமா இவ ஏதோ பொய் சொல்கிறா மாமா, இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரியை வந்து சன்னாசி அடிச்சுப்புறாரு. போதும் ஈஸ்வரி இதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கத்துறாரு. அப்புறம் பார்த்தா போஸை போட்டு சேர்த்து அடி அடி நடிக்கிறாரு. அவள் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா தொக்கு நாப்பில் அவள் கையில் இருந்த மருந்தை பிடிக்கிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அடி அடி நடிச்சு வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. உனக்கெல்லாம் எம்எல்ஏ பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா விஷயம் தெரிஞ்சு தமிழுக்கு தானோ ஃபோன் பண்ணிடுறாங்க. உடனே தமிழும் வந்துடுறாங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆமாம் மாமா இதெல்லாம் உண்மைதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும் அப்புறம் பார்த்தா அங்கே வனத்துறையினர் சொல்கிறாங்க, என்னமாச்சு உங்களுக்கு, நீங்கள் நடந்ததை சொன்னாதான் எங்களுக்கு என்னான்னு புரியும் அப்படின்னு சொல்லவும் தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் தான் மாமா மருந்து எடுத்தது, என் தலையில் அடிச்சுட்டு போஸ் மருந்தை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ராஜு உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு. அப்போது என் உசிரை காப்பாற்ற கொலைசாமி நீதானாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.